பீச்சை க்ளீன் பண்ணுற ரோபோட்டா, காற்றுல டிஸ்பிளேயா? இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது LockUnKey. நான் உங்கள் நவனீத். வெல்கம் டு த ஷோ. ரெண்டு காலில் நடக்கிற எல்லா ரோபாட்ஸையும் நம்ம பைபெட் ரோபாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒரு ரோபாட் நடக்கல, ஓடுது. வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ரோபாட்டோட பேர் கேசி. இந்த ரோபாட் ஆரிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரோபாட் ஓடும்போது ஒரு ஆஸ்ட்ரிச் ஓடுற மாதிரியே இருக்கும். இந்த ரோபாட்டை ஃபுல் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 55 நிமிஷத்தில் இதனால் 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடியும். இந்த மாதிரி ரோபாட்ஸை நம்ம ஸ்டார் கேஸ் ஏறி ஒரு பொருளை டெலிவரி பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணலாம். pony.ai அப்படிங்கிற ஒரு ரொபாட்டிக் கம்பெனி இந்த வருஷ எண்ட்குள்ளே அவங்களோட ஆட்டோனமஸ் டாக்ஸி எல்லாத்தையும் சைனாவில் லான்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆட்டோனமஸ் டாக்ஸினா ஆள் இல்லாமல் ஓட்ட டாக்ஸி. இந்த டாக்ஸியில் ஆள் இருக்க மாட்டாங்க, அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் வெளியே இருக்க என்வரான்மெண்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அது வந்து காரை ட்ரைவ் பண்ணும். இது நம்ம ஓலா மாதிரி தான். ஓலாவில் எப்படி நம்ம ஆப் யூஸ் பண்ணி புக் பண்ணுவோமோ இந்த காரையும் அந்த மாதிரி தான் புக் பண்ணணும். இந்த கார் நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி அந்த கார் வந்துடும். வந்த உடனே நம்ம ஏரியாவில் உட்காந்துக்கலாம். அந்த கார் நம்ம எங்கே போகணும்னு சொல்கிறோமோ அங்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். இந்த மாதிரி ஆட்டோனமஸ் டாக்ஸிஸை நிறையா ஊரில் டிப்ளாய் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லேயும் சீக்கிரம் இந்த மாதிரி ஆட்டோனமஸ் டாக்ஸிஸ் வந்துடும் நான் நம்புறேன். இந்த மாதிரி ஆட்டோனமஸ் டாக்ஸிஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணுவீங்கன்னா உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே தெரியிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பார்க்க போகிற அடுத்த நியூஸ் மிக்சட் ரியாலிட்டி. மிக்சட் ரியாலிட்டி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல VR அப்புறம் AR அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுட்டு வந்துடலாம். VR அப்படின்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ தான் விர்ச்சுவல் ரியாலிட்டி. இதில் நம்ம ஒரு காகல்ஸ் போட்டுப்போம். அந்த காகல்ஸ் போடுறது மூலமாக நம்ம அந்த கேம்குள்ளேயே என்டர் ஆகிட முடியும். என்டர் ஆகிட்டு அதுக்குள்ளே இருக்க பிளேயர்ஸோட நம்ம சேர்ந்து ப்ளே பண்ண முடியும். இதுதான் விர்ச்சுவல் ரியாலிட்டி. AR அப்படின்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஆகுமெண்டட் ரியாலிட்டினா நம்ம ஃபோன் கேமரா யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு பொருள் இருக்க மாதிரி காட்டுறது தான் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. இப்போ நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோன்னு எடுத்துக்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒரு ட்ரெஸ் இல்லைனா வாட்ச் வாங்கும்போது அதை நம்ம போட்டு பார்த்து வாங்க முடியாது. இது ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தான் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஆகுமெண்டட் ரியாலிட்டி யூஸ் பண்ணி நம்ம அந்த வாட்ச் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்னு கூட பார்த்து நம்ம வாங்க முடியும். உங்களுக்கு ஆகுமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணது தான் மிக்சட் ரியாலிட்டி. மிக்சட் ரியாலிட்டியில் நம்ம ஒரு பொருளை காற்றுல டிஸ்பிளே பண்ண முடியும். அப்படி காற்றுல டிஸ்பிளே பண்ணுறது மூலமாக நம்மளால் 3 டைமென்ஷனில் அதை பார்க்க முடியும். காற்றுல டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து இப்போ femtosecond லேசர் அப்படின்னு ஒரு லேசர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த லேசர் யூஸ் பண்ணி நம்மளால் காற்றுல டிஸ்பிளே பண்ண முடியும். இந்த லேசரில் ஒரு டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளே காற்றுல பட்டு காற்றுல இருக்க மாலிகுல்ஸ் எல்லாமே பிளாஸ்மா ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்படி பிளாஸ்மா ஸ்டேட்டுக்கு போகிறது மூலமாக அது ஒரு டிஸ்பிளேவாக ஃபார்ம் ஆகுது. இப்போது இந்த லேசர் யூஸ் பண்ணி ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ண முடியுது. ஆனால் ஃபியூச்சரில் பெரிய ஆப்ஜெக்ட் டிஸ்பிளே பண்ணலான்னு சொல்லி அந்த டீம் சொல்கிறாங்க. இனி நம்ம அயன்மேன் படத்தில் பார்த்த டிஸ்பிளே எல்லாமே ரியல் வேர்ல்டில் பார்க்க முடியும். நம்ம எல்லாரும் ட்ரோன்ஸ் பார்த்துருப்போம், பைக் பார்த்துருப்போம். இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி பார்த்துருக்கோமா? வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஹோவர் பைக். இந்த பைக்கோட பேர் ஸ்கார்பியன் 3. ஒரு சிங்கிள் சார்ஜில் இந்த பைக்னால 20 to 30 மினிட்ஸில் 20 கிலோமீட்டர் கவர் பண்ண முடியும். துபாய் போலீஸ் தான் இந்த மாதிரி பைக்கை முதல்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸ். நம்ம பார்க்க போகிற அடுத்த நியூஸ் பீச் ஸ்பாட். நம்ம எல்லாரும் பீச் போயிருப்போம். அந்த பீச்சில் நிறைய குப்பை கிடக்கிறத பார்த்துருப்போம். அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ அந்த கஷ்டமான விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு ரோபாட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரோபாட் பேர் பீச் ஸ்பாட். வாங்க அந்த ரோபாட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரோபாட் பேர் தான் பீச் ஸ்பாட். இந்த ரோபாட் அதோட கேமரா எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அது குப்பை எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். அப்படி கண்டுபிடிக்கிற குப்பை எல்லாத்தையும் இதோட பேக்கில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்துடும். இப்படி ஸ்டோர் ஆகிற குப்பையை ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்டிட்டு மறுபடியும் அது குப்பையை கலெக்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த மாதிரி ரோபாட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நிறையா குப்பையை ரொம்ப கம்மி டைமில் கலெக்ட் பண்ண முடியும். நம்ம சென்னையிலையும் இந்த மாதிரி ரோபாட்ஸ் வாங்கினாங்கன்னா இருக்க எல்லா பீச்சில் இருக்க குப்பையும் நம்ம இந்த ரோபாட்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி நியூஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நாளைக்கு சில நியூஸோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.